இந்த பக்கம் அரக்கோணம் வேலூருக்கு போனா தாழ்த்தப்பட்ட மக்களாக, தலித் மக்களாக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க வந்து அண்ணன் திருமாவோடு நிக்கிறாங்க, பூவை ஜெகன்மூர்த்தியோடு நிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல கிறிஸ்தவர்களாக நிக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? எப்படி அத புரிஞ்சுக்கிறீங்க? நாடாறு மக்கள் எப்படி நிக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ இதுல ஒரு $1,000,000 கொஸ்டின் இருக்கு. அப்ப கீதா ஜீவன் யாரு? அவங்களுடைய பின்னணி என்ன? அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க எந்த சமூகத்தில இருந்து வந்திருக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. எனவே, அந்த கிறிஸ்தவ சமூகத்தினுடைய வாக்குகள ஒருமுகப்படுத்துறாங்கன்றது இருக்குல்ல, அது நிச்சயமாக அப்படி ஒருமுகப்படுத்த முடியாது. இதுவரைக்கும் அத ஒருமுகப்படுத்தவும் இல்ல. அந்த வாக்குகள் மெஜாரிட்டியாக ஒரு கட்சிக்கு போச்சுங்கிற ஹிஸ்டரியும் கிடையாது. 1. இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசியாக வேண்டியிருக்கு. சரி சார், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்டியனும் சேர்ந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. கிறிஸ்டியன் வாக்கு சதவீதம் எவ்வளவு சார்? அத கணக்குல நீங்க கொள்ளணும்ல. இப்ப என் தெருவுல நான் சொல்றேன். என் வார்டு இருக்கு. 11ஆம் நம்பர் வார்டு வள்ளத்துல. என் வார்டுல ஒரு கிறிஸ்தவ ஓட்டு கூட இல்ல. ஒரு கிறிஸ்தவ ஓட்டு கூட இல்ல சார். இதுதான் எதார்த்தமான உண்மை. நான் அதுக்காக கிறிஸ்டியன்ஸ் இல்லவே இல்ல அப்படிங்கிறது அல்ல. நீங்க பல இடங்கள்ல ஆய்வுக்கு உட்படுத்துங்க. கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகள் இல்லாத பல பகுதிகள் தமிழ்நாட்டுல உண்டு. இஸ்லாமியர்களுடைய மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வாக்களித்தாலுமே கூட 1.5% வாக்குகளைத்தான் விஜயால் பெற முடியுமே தவிர, அது ஒரு பெரிய மேஜர் இம்பாக்ட எலெக்ஷன் களத்துல உருவாக்கிரும். அது ஒரு வின்னிங் ஃபேக்டர் ஆயிரும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க அப்ப திமுகவுக்கு அது வின்னிங் ஃபேக்டர் ஆயிருமா சார்? 10,000 ஓட்டு வாங்குறவனுக்கு 100 ஓட்டு கிடைச்சா அது கூடுதல் பலம். 100 ஓட்டு தான் வாங்க போறான்றதுக்கு இன்னொரு 100 ஓட்டு கிடைச்சா அது 200ஆக மாறுமே தவிர அது வின்னிங் ரேஷியோக்குள்ள வராது. வெற்றி கணக்கு அப்படித்தான். திமுகவுக்கு ஏற்கனவே 15,000 வாக்குகள் களத்துல இருக்கு. அந்த 15,000 வாக்குகள் போதுமானதாக இல்லை என்கிற போது இந்த 100 பயன்படுமே தவிர இந்த 100ஐ மட்டும் வச்சுக்கிட்டு களம் செலுத்த போறது இல்ல. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அப்படியே ஓடி அடிச்சு போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுற மனநிலையில எங்கேயாவது இருக்காங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி இருக்கா? வழக்கமா அந்த கன்னியாகுமரிய கிண்டலா சொல்லுவாங்க. நெல்லை நமக்கு எல்லை, குமரி நமக்கு தொல்லைன்னு கலைஞர் சொன்னார்ல. அதுக்கு என்ன காரணம்னா சர்ச்சில் டிக்ளேர் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க இவருக்கு ஓட்டு போடுன்னு. அந்த ஆர்சிசிஹெச் சர்ச்சில் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு வந்து ஓட்டு போட்டுருவாங்க. நாங்களே பல நேரங்கள்ல பல ஆட்களை விமர்சனையோ, நீங்க என்ன ஜனநாயகத்துல என்ன மாதிரி செயல்பாட்டுல இருக்கீங்க? சர்ச்சில் யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு போய் ஓட்டு போடுவீங்க. உங்களுக்கு என்ன ஜனநாயக பண்பு இருக்குன்னா பல நேரங்கள்ல கன்னியாகுமரி நண்பர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் வரும்.